இந்த ஆக்ஷன் ஹீரோவாக கையை சுட்டுக்கிட்டு காணாமல் போன ஹீரோவுக்கு பெரிய லிஸ்ட் இருக்குது. அதில் தப்பிச்சு வந்தது விஜய் மட்டும்தான். ரஜினிகாந்த் அன்றைக்கி ஒரு ஆக்ஷன் ஹீரோ, கமர்ஷியல் ஹீரோவாக இருந்தார். அதற்கு பிறகு அந்த துள்ளாத மனம் துள்ளும் வரைக்கும் விஜய் வந்து வேறு மாதிரியான பேட்டர்னில் விஜய். அதுக்கு பிறகு தான் அந்த சிவகாசி அந்த மாதிரி படங்கள்ல இருந்தால் அந்த மாதிரி படங்கள்ல தான் மாறுறாரு. அதே காலகட்டத்தில் விஜயை பார்த்து சூடு போட்ட நிறைய நடிகர்கள் இருக்கிறாங்க. நம்மளும் அந்த மாதிரி கமர்ஷியல் ஹீரோவாக போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரத்தில் நல்ல நல்ல கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா காதல் பண்ணிட்டு இருந்தார், வெயில் பண்ணிட்டு நல்லா போயிட்டு இருந்துச்சு லைஃப். திடீர்னு அவரும் பார்த்தா அவரும் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு உள்ள பனியனோட அறுவலோடு ஓடி வர்றாரு. வந்தவொடனே அவரை ஏற்றுக்கல. ஸ்ரீகாந்த் பொம்பரை கண்ணாலின்னு ஒரு படம் பண்ணுறாரு. அவர் நல்ல ஸ்ரீகாந்துக்கு கொண்டாலும் இடம் இருந்துச்சு தமிழ் சினிமாவில். எப்படின்னா நம்ம அந்த காலத்தில் ஜெமினி கணேசன் மாதிரியான ஒரு கேரக்டர், ஃபேமிலி ட்ராமா பண்ணக்கூடிய, ஃபேமிலி லவ், ட்ரையாங்கிள் லவ் பண்ணக்கூடிய ஹீரோ இல்லை. அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தார் ஸ்ரீகாந்த். அவரும் படார்னு நானும் கமர்ஷியல் ஹீரோ தான். விஜய் பார்த்தேன் எல்லாருக்குமே இந்த விஜய் தான் இந்த இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல்னு வச்சுங்களேன்.